வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் பசலைக்கீரை குழம்பு செய்யலைன்னா இதை பாருங்கள். இந்த பசலைக்கீரைக்கு பருப்பு கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கீரை குழம்பு செய்கிறதுக்கு பூண்டு தாங்க ரொம்ப முக்கியம். பூண்டுக்கும் அந்த கீரைக்கும் தான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் போடக்கூடாதுங்க, பூண்டு மட்டும்தான் போடணும். ஒரு மீடியம் சைஸு கிழங்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேங்க, போட்டுக்கலாம். அது கூடவே 2 தக்காளி போட்டுக்கலாம். கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அது கூட போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கீரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு பருப்பும் போட்டுக்கலாம். அப்புறம் சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில், குக்கரில் 2 விசில் விட்டுக்கலாங்க. வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் மணமாக இருக்கும். அப்புறம் மிக்சியில் கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாங்க. 2 விசில் வேக வச்சு எடுத்துட்டோன்னா கிரேவி ரெடி ஆயிடும். பசலைக்கீரை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கெட்டியாக வேணும்னா கெட்டியாக சாப்பிட்டுக்கலாங்க, இல்லை வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.